சம்பூர்ணம் என்றால் you will always have everything you need. ஆமென் சொல்லுங்க. உங்கள் தேவைக்கான எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதான் சம்பூர்ணமா இருப்பது. எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதான் அர்த்தம். அது குறிப்பா பண தேவை அதுல சம்பூர்ணம் இருக்கும். எந்த அளவுக்கு என்றா பிறருக்கு கொடுக்கும்படி, ஊழியம் செய்யும்படி, ஹல்லேலூயா, கொடுக்கும்படி, பிறருக்கு கொடுக்கும்படி உங்களுக்கு பொருளாதாரம் வரும்னு நம்புறீங்களா? புரியுதா? உங்க தேவைகளை எல்லாம் சந்தித்து அப்பா திருப்தியாக்கி கொடுக்க வைக்கிறவர் தான். ஹல்லேலூயா. அதனால திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார்.